நடைமுறை நடந்தது இல்ல எதிர்கட்சி தலைவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு எடப்பாடி பழனிசாமி? செயல்பாடு ஒண்ணுமே இல்லைங்க. இது காட்டு மிராண்டித்தனமான கூச்சல். அதுக்கே இந்த கவர்மெண்ட் வேடிக்கை பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. பாட்டு கத்துறாரு, என்ன பேசுறாரு, அழுத்தம் கொடுக்கலன்றாரு. எந்த பிரச்சனை, என்ன அழுத்தம் கொடுக்கறது இருக்கீங்க? எல்லா அழுத்தத்தையும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்கள திருப்பி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களோ யாரோ கேட்டிருக்கணும் எங்க அசம்பிளியில். இவர் அழுத்தம் கொடுக்கறதுக்கு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காரு? நாடாளுமன்றத்தில் எங்கிருந்து அழுத்தம் கொடுக்கறது? ஜீரோவில் இருக்கு. நீ நாடாளுமன்றத்தில் ஜீரோவில் எம்பி இல்லாமல் உட்காந்துட்டு அசிங்கம் இல்லை. அதில் அழுத்தம் கொடுக்குன்னு சொல்லி இன்னொருத்தங்களை போய் வேகமாக ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறதுங்கிறது அது ஏன்னோ காட்டுக்கத்தல் கத்தி. நான் என்ன கேட்குறேன், மாண்பு முதல்வர் அவர்களையும் சபாநாயகர் எல்லாத்தையும், என்ன முடிவில் இருக்கீங்க? பழனிசாமி இல்லாமல் நான் அசம்பிளி நடக்காதா? பழனிசாமி வச்சு நடத்தினாதான் அது சட்டமன்றமாக இருக்குமா? எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு அது பழனிசாமி வச்சு கேம் ஆடிட்டு இருக்கான். அதாவது ஒரு முட்டாள் கிடைச்சிட்டான்னு அவன் கத்துட்டும் கெலட்டா பண்ணிட்டு எது வேணாலும் பண்ணிட்டோம் நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு புரியல. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு வரைமுறை இல்லாத முறையில் கத்தி அழுத்தம் கொடுக்கலாம். என்னத்தை அழுத்தம் கொடுக்குறது? பஞ்சாப் விவசாயிகள் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி டெல்லி பார்டரில் உட்காந்து எத்தனை பேர் செத்தாங்க. அப்போல்லாம் என்ன இவர் அழுத்தம் கொடுத்து கிழிச்சார் முதலமைச்சராக இருக்கப்போ? என்னைக்காவது குரல் கொடுத்தது உண்டா? திரு ஐயா கண்ணன் நான் தான் இங்கே தஞ்சாவூருக்கு கூப்பிட்டு வந்தேன். அவரை பழனியில் இருந்தார். ஒரு கிலடாகி போச்சு, இங்கே கூப்பிட்டு வந்தேன் நான். அன்னைக்கு விவசாயிகள் மாநாடு நடந்தப்போ அவர் கேளுக்கு சொல்லுவார். அவர் நான் தான் கூட்டு போய் உள்ளே போய் மினிஸ்டர் தம்பிதுரையை வச்சு கூட்டு போய் மினிஸ்டரை பார்க்க வச்சோம் உள்ளார. ஏதோ காய்ச்சி மூச்சுன்னு கத்தி நீங்கள் அழுத்தம் கொடுக்கல. நீங்கள் என்ன, நீங்கள் 4.5 வருஷத்தில் நீங்கள் என்ன இவர் என்ன அழுத்தம் கொடுத்து என்னென்னலாம் கிழிச்சிருக்காரு மத்திய அரசு கிட்ட சொல்ல முடியுமா அவரால்? இப்ப இந்த தாவேக்காவுக்கு பாசிச பாஜகன்னு சொன்ன விஜய், அவர் கூட்டணியில் இருக்கிற அதிமுக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணா பரவாயில்லைங்க. இப்ப ஆளை வச்சு விஜய் கொடியை பிடிச்சிட்டு அங்க பறக்குது போற. தலைவர் விவசாய படத்துல டிராக்டர்ல உட்காந்து இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி எங்கும் பறக்க வேண்டும் சின்ன கொடினார், பஞ்சம் இல்லையனும் அண்ண கொடினார். அது மாதிரி தலைவர் இந்த கொடியை காமிச்சு பெருந்தகை அண்ணா இருக்கின்ற கொடியை காமிச்சு அந்த வள்ளல் தந்த கொடி போய் நீ யார் கொடியோ அவர் கட்சி கொடிய அவன் கட்சிக்காரனே பிடிக்க வச்சு எவ்வளவு கேவலமான செயல். ஆகவே அது சரியான முடிவில்லை. எங்கேயாவது நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேனே, விஜய் கால் கிடைக்குமான்னு அலைகிறாங்க. அவர் விஜய் கான்டாக்ட் யார்கிட்டையும் இல்லை. இப்போ கூட எனக்கு செய்திப்படி எப்படி வந்துச்சுன்னு கேட்காதீங்க, வருது. அதனால உங்களுக்கு தஞ்சாவூர்ல சொல்லிடுறேன். இந்த கிரிமினல் கேஸு, ஜெயிலுக்கு போனவங்க, வழக்குகள் நிலுவையிலிருந்து ரொம்ப மோசமான வழக்குகள் இருக்கவங்களோடலாம் விஜய் கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இல்லையா. அவங்க நடத்துகிற கட்சி அவங்கள கூப்பிட்டு பேசுறதுக்கோ கூட்டணி வச்சுக்கிறதுக்கோ தயாராக இல்லை. இவங்களே சொல்லிக்க வேண்டியதுதான். விஜய் யாருக்கும் கிடைக்கவும் இல்லை, யார்கிட்டையும் பேசவும் இல்லை. நான் கரூர் போயிருக்கணும்னு தான் அவரை பற்றி விரும்பி சொன்னேன். அவர் கரூர் போகலை, பணத்தை கொடுத்துட்டு கம்முன்னு இருக்கார். கரூர் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆகவே சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு இது போயிடுச்சு இந்த மேட்ரு. ஆகவே அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜெயிலுக்கு போன ஆளுங்களோடலாம் கூட்டணி வச்சுக்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை. அதை நான் முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். தெரியாமல் பல பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்கள் ஊரில் அடிக்கடி தினம் காலையில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறவர் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போட்டு வேறு யார் வந்தாலும் நாங்கள் ஒத்துக்கிறோம், பிஜேபியில் கண்டினியூ பண்ணுறோன்னா இது என்ன கொள்கை? இது நீங்களே புரிஞ்சுக்க, உங்களுக்கு தெரியும். அது என்ன, பிஜேபியோட கண்டினியூ பண்ணிக்கிறேன், நான் பழனிசாமி மாத்திரம் எடுத்தா போதும். நடுவில் ஏன் போனீங்க? தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்யறேன்னு ஏன் சொன்னீங்க? கரூருக்கு உடனே போனாரு. ஆனா இங்க ஒரு சார் அததான் நான் எடுத்தேன். நான் எடுத்தேன் அந்த பாயிண்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியும் கஜா புயல் அப்போ 3 ட்ரக்கு என்னுடைய தலைமையில 3 ட்ரக்கை இங்க அனுப்பிச்சோம். அப்ப இருந்த மாவட்ட கழக செயலாளர் மற்றவங்களுக்கு சொன்னா, கலெக்டர் அதை மென்ஷன் பண்ணாரு, இந்த மெட்டீரியல் ரொம்ப நல்லா அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி. அப்ப வந்தாரா பழனிசாமி முதலமைச்சரா இருந்த அந்த பக்கம் வந்திருப்பாரா? இந்த தஞ்சை மண்டலம்னு சொல்றாரு, விவசாயிகள் கால் எடுத்து வச்சு பார்த்திருப்பாரா? முதலமைச்சர் சொல்றாரு. திருவாரூர் சேர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்டாக்காரன் சொல்றாரு. ஆனா இப்போ ஒரு
மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா இன்னும் அவர் பார்க்கல. அதை பத்தி இன்னும் பேச மாட்டாம இருக்காரு அவரு. யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சர் இப்பதானே உங்க ஊருக்கு வந்து போனாரு. நான் சப்போர்ட்டா பேசல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்க வந்து போனாரு. இப்ப விவசாய நிலங்கள்லாம் பாதிச்சிருக்கு. நெல்லாம் முளைச்சி மழைகால பாதிப்பு. அதை வந்து அவங்க செய்யணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் டெஃபினெட்லி மஸ்ட் இன்வால்வ். அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணுன்றது எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நான் உங்கள்கிட்ட பெரிய விஷயத்த சொன்னேன். இது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அரசியல் அம்மா காலத்திலேருந்து தலைவர் காலத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். என்ன நினைக்கிறாங்க முதல்வரும் சபாநாயகரும் சட்டமன்றம்னு நினைச்சா இந்த ஜோக்கரை வச்சு இந்த சட்டமன்றத்தை நடத்தினாதான் அது சட்டமன்றமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. எந்த ஜோக்கரு? பழனிசாமியை வச்சு இந்த சட்டமன்றத்தை நடத்தினாதான் இது சட்டமன்றமாக இருக்கும். இவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் இல்லாமல் நடத்துறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால அவர் கத்த விட்டுட்டு இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. அவர் ஃபோர்ஸ் பண்ணல பிரச்சனை எதுவுமே பண்ணலன்னா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அவர் என்ன பேசுறாருன்றது புரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும். என்ன அதனால உங்களுக்கு வந்து அது என்ன பிரச்சனைன்னு அவர் தான் தெளிவுபடுத்தணும். 4.5 வருஷமா ஒரு ஸ்கீம் இல்லைங்க.